அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடத்தப்படும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன், சொல்லுங்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த போராட்டத்திற்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய சூழலை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக கனகதாரா, தமிழகத்தில் பார்த்தோம் என்றால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் போராட்டங்களை முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையாக தற்போது பார்த்தோம் என்றால் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த போராட்டமானது நடைபெறும் என முன்கூட்டியே தெரிவித்திருந்த நிலையில் காவல்துறையினர் முறையான அனுமதியானதை பெற்றிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை அந்த போராட்டத்தில் தொடர்ந்து நடைபெற உள்ள நிலையில் இதற்கு முன்பாகவே, அதாவது இந்த போராட்டத்திற்கு முன்பாகவே 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் குவிக்கப்பட்டு, மேலும் இந்த போராட்டத்திற்கு நீங்க முறையாக அனுமதி வழங்கவில்லை எனவும், மேலும் நீங்கள் முறையாக அதற்கு கோரிக்கை வைக்கவில்லை என காவல்துறையிடம் வாக்குவாதமானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போராட்டமானது நாங்கள் முறையிட்டபடி நடைபெறும் என நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் கூறி வரும் நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது குவித்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த போராட்டங்களை கண்டிப்பாக நடத்தியே தீர்வோம் நாங்கள் எனவும் அவங்க கட்சி நிர்வாகிகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, ஆனால் இந்த போராட்டத்தை நடத்த விடமாட்டோம் இன்னொரு பக்கம் இந்த காவல்துறையினரும் அவர்களிடம் முறையாற்றி வருகின்றனர். குறிப்பாக முறையான அனுமதி பெறாமல் இது போன்ற போராட்டங்களை நடத்தக்கூடாது எனவும் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கட்சி சார்பாக நாங்கள் இதற்கு முன்பாகவே அனுமதியானது இந்த போராட்டத்திற்கு பெற்றிருக்கிறோம் எனவும், நாங்கள் சொன்னபடியே இந்த போராட்டத்தை நடத்துவோம் எனவும் அவர்களும் ஒரு பக்கம் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த வள்ளூர் கோட்ட பகுதியில் அந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற உள்ளதாகவும் கட்சியின் நிர்வாகி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தற்போது இந்த போராட்டங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் 500க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இந்த பகுதியில் குவிந்துள்ளனர். மேலும் கட்சி நிர்வாகிகளும் 300க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் குவிந்து இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் போராட்டத்தில் நடத்தவே தீர்வோம் என்றும் ஒரு நடவடிக்கையான தற்போது அந்த பகுதியில் நிலவி வருகிறது. குறிப்பாக இந்த பாலியல் வன்புறுத்தல் தொடர்பாக பார்த்தோம் என்றால் இந்த கடந்த ஒரு வாரங்களாகவே தமிழகம் முழுவதுமே போராட்டங்களானது வெடித்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் நேற்று காலை அதிமுக சார்பில் போராட்டமானது நடைபெற்றது. அந்த போராட்டத்திற்கு பிறகு கட்சி நிர்வாகிகளுமே அனைவருமே கைது செய்து இந்த தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். அதன் தொடர்ச்சியாக மதியத்திற்கு மேல் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது இன்று பார்த்தோம் என்றால் நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த பெண்ணிற்கு, அதாவது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டமானது நடைபெறும் என இதுக்கு முன்பாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், ஆனால் இந்த போராட்டம் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுப்போம், கைது செய்ய நடவடிக்கை எடுப்போம் எனும் காவல்துறையினர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது இந்த போராட்டமானது நடைபெறுமா நடைபெறாதா என்ற ஒரு கேள்விக்குறியுடன் தற்போது அந்த நிலையான சூழல் வருகிறது குறிப்பிடத்தக்க கனகதாரா. நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்று வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறவிருந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை சார்பாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வள்ளுவர் கோட்டத்தில் இன்று 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிந்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்.